Hi guys, welcome to NEET Upper Tricks. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க டோட்டலாக அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜில் அவங்களோட ரிசப்ஷன்லேயே ஃபோன் பண்ணி கேட்டு அது மூலியமாக கேதர் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதுலேருந்து சம் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பஸ் ஃபேர் இருக்குது, அதே மாதிரி அதர் ஃபேர்ஸ் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ அதனால இதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா காலேஜஸ்லுமே அந்த பஸ் ஃபேர் அப்படிங்கிறத ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து மாறும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம சொல்ல போகிறோம். இதில் பஸ் ஃபேர் மட்டும் சம் காலேஜஸில் வேரி ஆகும்னு சொல்லி தான் தெளிவாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே விஷயத்த உங்கள்கிட்டையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபீஸ் இதுலேருந்து ஒரு 50,000 ரூபாய் அதிகமாகவும் இருக்கலாம், 50,000 ரூபாய் கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசப்ஷனில் வந்து ஃபுல் கொட்டேஷன் தரமாட்டாங்க இப்போதைக்கு. அப்ராக்சிமேட்டுக்கான ஃபீஸ் வந்து தந்துட்டாங்க. பட் இது 98% கரெக்ட் சார். பட் இதில் பஸ் ஃபேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமஸான காலேஜ் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லட்சம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸ். அது இல்லாமல் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஃபீஸஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் வந்து 2.5 லேக்ஸ், கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் வந்து 1.7 லேக்ஸ். இந்த ஹாஸ்டல் ஃபீஸ்லேயும் சம் வேரி ஆகும்ப்பா. சில பேர் வந்து ஏசி ஷேரிங் எடுத்துக்கலாம், சில பேர் வந்து நான் ஏசியில் பார்த்தீங்கன்னா 2 ஷேரிங்கு, 3 ஷேரிங்கு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏசியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷேரு, அதே மாதிரி டபுள் ஷேரு, ட்ரிபிள் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் தந்தப்பல அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் ஆல்சோ நம்மளுக்கு வேரி ஆகும். பட் இங்கே காமனான ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீஸ் வந்து அக்யூரேட் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கேஎம்சிஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 4.35 லேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ். அதர் ஃபீஸஸ் 2.30 லேக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1.70 லேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. திருப்பி சொல்கிறேன், எதனால இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கும் இப்போ நான் சொல்கிறதுக்கும் வேரி ஆகும்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஃபேர். நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ் ஃபேர், நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கானது ஹாஸ்டல் ஃபீஸ் ஆயிரும். உள்ளூர்லேயே படிக்கிறீங்க, இப்போ பிஎஸ்ஜி பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டே ஸ்காலராக போவாங்க. சில பேர் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, ஐ மீன்ஸ் அந்த காலேஜை விட்டு ஒரு 1 or 2 hours வந்து தள்ளி இருப்பாங்க. அப்போ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு பஸ் ஃபேர் இருக்கும். அண்ட் அதர்வைஸ் காலேஜ்லேருந்து சம் ரிலேட்டடாக எங்கேயாச்சும் கூட்டு போவாங்க, அதுக்கான பஸ் ஃபேர்ஸ் இருக்கும். அந்த பஸ் ஃபேர்ஸில் வேரி ஆகும். அண்ட் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஷேரிங், ஏசி ஷேரிங், நான் ஏசி ஷேரிங் இதில் வந்து வேரி ஆகும். அது உங்களோட ஐடியாவை பொறுத்து. நீங்கள் ஏசியில் ஹாஸ்டல் எடுத்து தங்கினாலும் தங்கிக்கலாம், நான் ஏசினாலும் தங்கிக்கலாம். அது வந்து காலேஜ் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம்ல பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் வந்து 1.5 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.2 லேக்ஸ். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு டெலிகிராமில் நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுறேன். பட் கண்டிப்பாக டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். வேலம்மாளில் பார்த்தீங்க அப்படின்னா 4.4 லேக்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் 1 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ் கிட்ட வாங்குறாங்க. பட் வேலம்மாளில் இப்போ சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போ லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது, ஆனால் நீங்கள் சொல்கிற ஃபீஸோட 3 லேக்ஸ் கிட்ட அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. மேபி இதை வந்து நான் கேட்டேன் இவங்ககிட்ட. நான் வேலம்மாளில் வந்து கிட்டத்தட்ட 2 to 3 days கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவங்களோட இதே ரீச் ஆச்சு. அவங்ககிட்ட கேட்டப்ப எனக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட கசின் ஆல்சோ அங்கே படிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட விட்டு கேட்க சொன்னப்பையும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த 4.5 லேக்ஸ் இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால மேபி வேலம்மாளில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அவங்க படிக்கக்கூடிய பசங்களே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க. கற்பை விநாயகா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4.35 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் 1.5 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.5 லேக்ஸ். ஓகேங்களா. டோட்டலாக இந்த ஃபீஸ் தான் வரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ். டோட்டல் ஃபீஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லேக்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் வந்து 4 லேக்ஸ் கிட்ட வராங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2 லேக்ஸ் கிட்ட வராங்க. கிட்டத்தட்ட 10.5 லேக்ஸ் வந்து பெர் இயர்க்கு மட்டுமே வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து 9.75 லேக்ஸ் கிட்ட வரும் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், இது யூனிவர்சிட்டியில் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லேக்ஸ் டியூஷன் ஃபீஸு, 4 லேக்ஸ் அதர் ஃபீஸஸ்,
நெக்ஸ்ட் 1.75 லேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ். ஓகேங்களா? எல்லா காலேஜஸ்லுமே ஹாஸ்டல்ல வந்து ஏசியும் இருக்கு, நான் ஏசியும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபீஸ் டிஃபர் ஆகும். அதர் ஃபீஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஃபேர் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. பஸ் ஃபேர் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் அதர் ஃபீஸஸ்ல சொல்லியிருக்காங்க. மேபி அதுவும் சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேரி ஆகும். ஓகேங்களா? ஓகே. மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல டியூஷன் ஃபீஸ் வந்து 4.5 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 1.9 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.55 லேக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ். கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 4.40 லேக்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் பாத்தீங்கன்னா 1.75 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.25 லேக்ஸ். நியர்லி பாத்தீங்க அப்படின்னா கற்பகம், அடுத்து வந்து மேல்மருவத்தூர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், எஸ்ஆர்எம், கற்பகநாயகா, இதெல்லாம் வந்து அப் டு ஒரு 8.5 லேக்ஸ்க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப் டு 8.5 லேக்ஸ். அண்ட் தாகூர் ஆல்சோ உங்களுக்கு அப் டு 8.5 லேக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகும். தாகூர்ல பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 4.35 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 1.52 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2.25 லேக்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த இப்போ நான் சொன்ன காலேஜ் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், எஸ்ஆர்எம், கற்பக விநாயகா, கற்பகம், தாகூர், மேல்மருவத்தூர், அருணை மெடிக்கல் காலேஜ், அன்னை மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் வந்து நியர்லி ஒரு 8.5 லேக்ஸ்க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஃபீஸஸ். வேலம்மாள். ஓகேங்களா? பட் வேலம்மாள் ஃபீஸ் அதிகம்னு சொல்றாங்க, ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்ட் பீட்டர்ஸ் ஆல்சோ 8.5 லேக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு காலேஜ். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ். அதர் ஃபீஸஸ்னா என்னென்ன? உங்களோட புக்கு, யூனிவர்சிட்டி ஃபீஸ், மிஸ்லேனியஸ் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ், பஸ் ஃபேர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதர் ஃபீஸஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் 4.35 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், 3.40 லேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.17 லேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அன்னபூர்ணாவில். முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ், முத்துக்குமரன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து ஏன்னா வந்து முத்துக்குமரன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கம்மியாக இருந்தாலும் சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. முத்துக்குமரனை விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தெளிவாக கவனிச்சுக்கோங்க. முத்துக்குமரன் அதர் டிஸ்ட்ரிக்டா இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு ஒன் டே விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? முத்துக்குமரனை பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 4.35 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 1.70 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.20 லேக்ஸ். அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை, டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.05 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 லேக்ஸ். ஓகேங்களா? அருணையில். நந்தா மெடிக்கல் ஆல்சோ 8.5 லேக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகும். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா 2.50 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.85 லேக்ஸ். 1.85 லேக்ஸ். ஓகேங்களா? ஓகே. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுலே நியூ காலேஜ், பட் ஹையஸ்ட் ஃபீஸ் இதுதான். பிஎஸ்பியை நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்க போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு சேருங்க. பார்க்காம நீங்க பேசாம போயிட்டு ஃபீஸை கட்டிட்டு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் குறைகளை நீங்க சொல்லக்கூடாது. டைரக்டா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் போயிட்டு நீங்க போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 3.5 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ். இந்த 2 லேக்ஸ்ங்கிறது வேரி ஆகும். ஏசி, நான் ஏசி அப்படிங்கிறதுல வேரி ஆகும். ஸோ அதனால போட்டிருக்கேன். விவேகானந்தா பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல், டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸ். இவங்க அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு எனக்கு செப்பரேட்டாக தரல, ரெண்டும் சேர்த்து எனக்கு வந்து 4.06 லேக்ஸ் வரும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8.75 லேக்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகும் சுவாமி விவேகானந்தா. இந்திரா மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மெடிக்கல் காலேஜ், ஹையஸ்ட் ஃபீஸ் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ். பட் சாய்ஸ் ஃபில்லிங்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய கடைசி ப்ரிஃபரன்ஸ் இந்திரா தான். ஸோ இந்திரா மெடிக்கல் காலேஜில் பேஷண்ட் ஃப்ளோ வெரி வெரி புவர். ஸோ அதனால நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கைடன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்திரா மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்திரா அலாட் ஆனவங்க டெஃபினெட்லி நீங்கள் அந்தந்த காலேஜஸில் போயிட்டு கண்டிப்பாக உங்களோட என்கொயரி பண்ணிருங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் ஓரளவுக்கு பாருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையாங்கிற ஒரு இது தெரியும். ஸோ அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அட்மிஷன் போட்டால் தான் நாங்கள் வந்து ஐபி, ஓபி காம்பவுண்ட் வேறு சில காலேஜில் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நான் இப்போ வேலைமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐபி, ஓபி பார்த்துக்கலாம். பட் இந்திராவில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஓபி, ஐபி வந்து நாங்கள் விசிட் பண்ண அலோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் சொன்னதா ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால டேரெக்டாக போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொட்டேஷனை வாங்கிடுங்க. எங்களுக்கு ஓபி, ஐபி நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை
பே பண்ணுங்க. ஓகேங்களா? டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 2.95 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.65 லேக்ஸ். ஏன்னா இந்திரால வந்து பேஷண்ட் ஃப்ளோவே இல்லைன்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் மட்டும் இல்ல, அதுக்கு மொத வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் ஆல்சோ பேஷண்ட் ஃப்ளோ வெரி புவர் தான். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4.40 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் வந்து 1.40 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 3.20 லேக்ஸ். மாதா ஆல்சோ வெரி புவர் பேஷண்ட் ஃப்ளோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ புவர். ஸோ மாதா வந்து செலக்ட் பண்ணுறது மேக்ஸிமம் சென்னை சரௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு தோணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 4.35 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 3.05 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.50 லேக்ஸ். டோட்டல் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸஸ் இதுதான். ஏன்னா மாதாவில் வந்து நான் கெஞ்சி கூத்தாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆனேன். இப்போ உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃபீஸ் கலெக்ட் பண்ணதில் மோஸ்ட் புவரஸ்ட் ஒரு காலேஜ் ரெஸ்பான்ஸ்ல காலேஜ் அப்படின்னா மாதா மெடிக்கல் காலேஜ். காலையே அட்டன் பண்ணாம அங்க படிக்கக்கூடிய ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டை ஃபீஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிடைச்சிச்சு மாதாவோட. வெரி வெரி புவர். கால் பிக் பண்ணவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸி 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 பிஸின்னு வரும். ஆல்டர்னேட்டிவ் டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டால் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போயிட்டே இருக்கும், எடுக்கவே மாட்டாங்க. ஒரு வருஷம் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு வெரி புவர் ரெஸ்பான்ஸ் உள்ள காலேஜ் வந்து மாதா மெடிக்கல் காலேஜ். டைரக்டா போனா மட்டும்தான் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜ் ஆல்சோ நான் ரொம்ப பட்டுட்டேன். இன்னொரு காலேஜ் இங்க வெயிட் கரோ என்ன பண்ணா மூகாம்பிகைன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த மேம் வந்து டைரக்டாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. காலேஜ் அலாட் ஆனதுக்கப்புறம் டைரக்டா காலேஜுக்கு வந்துட்டு டைரக்டா கொட்டேஷன் வாங்கிட்டு டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் அவங்க முடிச்சதே. இவ்வளவுதான் அவங்க முடிச்சிட்டாங்க. இந்த இந்த ஸ்பெல்லோட முடிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி, ஐ மீன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து மேல்மருவத்தூர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி அவங்க மூலியமா அங்க மூகாம்பிகையில பிடிச்சி அதுக்கப்புறம் ஃபீஸ் கலெக்ட் ஆனேன் மூகாம்பிகையில நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சில காலேஜஸ் வந்து புவர் ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் அலாட் ஆகுதுன்னா என்னைய பொறுத்தவரை எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா அந்தந்த காலேஜ்ல போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஜாயின் பண்றது ரொம்பவே பெட்டரா இருக்கும். டாப் காலேஜஸ் நோ ப்ராப்ளம். பிஎஸ்டி, கேஎம்சிஹெச், எஸ்ஆர்எம், மேல்மருவத்தூர், கற்பக விநாயகா, கற்பகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ், சுவாமி விவேகானந்தாலாம் ரெகுலர் ஐ மீன்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் காலேஜஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ரிமைனிங் காலேஜஸ் சொல்லக்கூடியது மட்டும் கொஞ்சம் நீங்க விசிட் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துக்கோங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நியர்லி 11.5 லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு கலெக்ட் பண்றதா சொல்றாங்க. பட் இந்த ஃபீஸ் வந்து இந்த வருடம் கூடலாம் அப்படிங்கிறதே அந்த ரிசப்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ வெங்கடேஸ்வரால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. லாஸ்ட் இயர் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரிவ்யூ படி சொல்றேன். நான் போய் பார்க்கல, பட் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வெரி வெரி புவர் அப்படின்னு சொன்னாங்க வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.4 லேக்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றாங்க. அதர் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.6 லேக்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லேக்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றாங்க வெங்கடேஸ்வரால. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சமயபுரம் டியூஷன் ஃபீஸ் வந்து 5.4 லேக்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றாங்க. அதர் ஃபீஸஸ் வந்து 6.8 லேக்ஸ் கிட்ட. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இது ரெண்டும் சேர்த்து 6.5 லேக்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றதா சொன்னாங்க. பட் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் வந்து ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரே கம்பெனி கீழே வருது அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனாலும் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டினாலும் ஒண்ணுதான். பட் செப்பரேட் யூனிவர்சிட்டியா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.40 லேக்ஸ், அதர் ஃபீஸஸ் 2.70 லேக்ஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.50 லேக்ஸ். நீங்க யூனிவர்சிட்டியில நம்பி நீங்க காலேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நம்பி எடுக்கலாம். இது நாட் ப்ரொமோஷன். ஏன்னா வந்து அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் காலேஜ், ஃபெமிலியரான ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. எஸ்ஆர்எம்ல இருக்கக்கூடிய ஓபி அண்ட் ஐபியை விட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர்ல அதிகமாவே இருக்கு. ஸோ இங்க உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோ இல்லை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு போதுமான ஐபி ஓபி இல்லைனாலும் அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சார் சொன்னது என்னன்னா, நாங்க பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய எங்க காலேஜ் ஐ மீன்ஸ் ஓல்டு காலேஜில் போயிட்டு நாங்கள் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், அங்கே போய் டீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கைடாக கிடைக்கும். ஸோ வெங்கடேஸ்வரரை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ரீனிவாசன் அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் 2 காலேஜஸ் அன்னை காலேஜஸ். அன்னையை பற்றி எனக்கு டீட்டெயில் கிடைச்சிச்சு. பட் அவங்க வந்து டேரெக்டாக வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. பட் அதே மாதிரி எனக்கு அங்கே தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எனக்கு கிடையாது. ஸோ அதனால அன்னை மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ 8.5 லேக்ஸில் வருது அப்படின்னா அதை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
4.5 lakhs வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிடுறீங்க. பே பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 lakhs அதர் ஃபீஸஸ் மட்டும் பே பண்ணிட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் என்னால இப்ப பே பண்ண முடியாது. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் பே பண்றனாலும் பண்ணலாம். அன்னை மெடிக்கல் காலேஜ்ல. அன்னை மெடிக்கல் காலேஜ்ல இன்ஸ்டால்மென்ட் பேமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல எனக்கு யாரையுமே தெரியாதுப்பா. ஸோ அத நான் ஓப்பன் ரிவ்யூவா சொல்லிடுறேன். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல நான் கால் பண்ணி எவ்வளவோ தடவ ட்ரை பண்ணேன். பட் அவங்களுடைய கான்டாக்ட் வந்து ரீச் ஆகல எனக்கு. அவங்கள வந்து என்னால ரீச் பண்ண முடியல. நானும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ட கேட்டேன். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்ட்டு. யாருக்குமே தெரியலன்னு சொல்ட்டாங்க. ஸோ பட் அன்னையில வந்து ஃபோன் எடுத்தாங்க. பட் டைரக்ட்டா வந்து நீங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க சார் அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணேன். அதுவுமே எனக்கு வந்து சரியா வந்து அமையல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது இன்ஸ்டால்மென்ட்ல பேமெண்ட் இருக்கு சார். அத மட்டும் உங்களுக்கு தாரோம் சார் அப்படிங்கிற மாரி எங்களுக்கு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 காலேஜஸ் மட்டும் தான் நம்மளோட இதுல மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அதர்வைஸ் எல்லா காலேஜஸுமே லாஸ்ட் இயர் சொன்ன ஃபீஸ் தான் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட நியர்லி வாங்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க அப்படிங்கிறத. பட் இது வந்து நான் கேட்ட எல்லா காலேஜஸ்லயுமே இது வந்து 98% கரெக்ட் சார். மிச்ச 2% வந்து ஃபர்ஸ்ட் பஸ் ஃபேர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாறும். அதே மாதிரி ஹாஸ்டல்ல வந்து ஏசி ஹாஸ்டல், நான் ஏசி ஹாஸ்டல், அதே வந்து 2 ஷேரிங்கு, ட்ரிபிள் ஷேரிங்கு, அதே மாதிரி 4 பேர் தங்குற மாதிரி இந்த ஷேரிங்கை பொறுத்து வேற ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மாறும் சார் அப்படிங்கிறதையும் அவங்க டீட்டெயில்டாக எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னா பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோ. ஸோ மறக்காம இது உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக எவ்வளோ அமௌண்ட் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களால முடியும். ஸோ என்னதான் உங்களுக்கு அக்யூரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலும் அதுலேருந்து 1 or 1.5 lakhs நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்க மோர் சேஃபா காலேஜுக்குள்ள போயிட்டு எந்த ஒரு அலுங்கல் குலுங்கல் இல்லாம நீங்க போய் அட்மிஷன் போட்டுட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல நான் ஷேர் பண்ணுவேன். பட் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500+ லைக்ஸ் தாண்டினா தான் நான் இதை ஷேர் பண்ணுவேன். ஸோ ஏன்னா வந்து எனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டுமாரோ ஈவினிங் மீன்ஸ் இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15 ஜூலை 16 ஈவினிங் 6 o'clock போல இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டன் கரோ. தேங்க்யூப்பா. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை. சி யூ.